இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சென்னையில லயலா கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. அதில் இருக்க முன்னாள் மாணவர்கள் ஏற்கனவே படிச்சவங்க, அவங்க ரொம்ப நாளா லயலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்னு போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாம் நம்புவாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அந்த கணிப்பு எல்லாம் பொய்யாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரசியல்வாதி தான் ஒழுங்கா இருக்கிறவனை விட மாட்டாங்க. எங்கெங்க நியாய தர்மத்தோட இருக்கானா இங்க உள்ள போய் கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்களையும் கெடுத்து விட்டுருவான். பணத்தை கொடுக்குற மாத்தி சொல்லும், பொய்ய சொல்லும், அவங்களுக்கு இருக்கிற பேரும் போய். அப்படிதான் லயலா கல்லூரி அந்த கருத்து கணிப்பு போச்சு. ஆரம்ப கட்டத்துல சரியாக இருந்தது, போக போக மோசமாயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த லயலா கல்லூரி பழைய மாணவர்கள் தேர்தலை பத்தி கருத்து கணிப்பு போட்டாங்க. அது என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர், ஸ்டாலினுக்கு தான் மக்கள் ஆதரவு, திமுகவுக்கு பெருமையான ஆதரவு அப்படின்னு போட்டாங்க. அப்பவே நான் சொன்னேன், எல்லாம் நம்பாதீங்க, இது அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து போடுறது, இவங்க கருத்து கணிப்பத்தை எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஏன்னா அதை தன் நடத்துபவர் திருநாவுக்கரசுங்கிறவரு எனக்கு நண்பர், அதனால எனக்கு தெரியும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி இதாகுது. அதன் அடிப்படையில் சொன்னேன். அதனால இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் முதல்வர் சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குன்னாங்க. ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு கருத்து கணிப்பு நடத்த சொன்னது யாரு? மாசம் கருத்து கணிப்பு நடத்துவீங்களா? வாரம் கருத்து கணிப்பு நடத்துவீங்களா? எதுக்காக நடத்துவீங்க ஒரு மாசத்துக்குள்ள? இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு தான் ஆதரவு அதிகம், விஜய் முதலிடத்தில் இருக்கிறார், ஸ்டாலின் 2வது இடத்துல போயிட்டாரு. அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுள்ள விஷயம்னா, வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளர் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதல் இடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. ஆய்வுகள் எடுக்கிற போது பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ஊர்களை ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பார்த்தா அதிகமா விஜய் தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கட்சின்னு பாத்தீங்கன்னா தாவேகா ஃபர்ஸ்ட் தான், திமுக செகண்ட் தான். ஆனா அதே சமயத்துல முதல்வர் வாய்ப்பு யாருன்னா ஸ்டாலினுக்கு 24% தான், விஜய்க்கு நெருக்கி 23.something அப்படின்லாம் சொல்றாங்க. 2 ஆய்வுல திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்ற பாருங்க. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.71% வாக்குகள் பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல 2,40,91,482 பேர் பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40 இருந்து 49, 50 இருந்து 59 பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டாங்க, பெரிய டிவி சேனல் போட்டு. நம்முடைய வேலையே என்ன தெரியுமா, எவன் இந்த அரசியல்வாதி தில்லுமுள்ளு பண்றாங்களோ அதை உரிச்சு மக்களுக்கு காமிக்கணும். இதுக்கு தான் பண்றான், அவங்க ஒருத்தணும். யார் யோகியம், யார் அயோக்கியம், யாரு மக்களை முட்டாளாக்கலாம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ஒரு லெவல்ல கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாம் அறிவாளி ஆயிருவீங்க, அரசியல்வாதி கூட முட்டாளாயிருவான். அப்படி கொண்டு வரணும் ஒரு நிலைமையை. அதுதான் என்னுடைய போய் புத்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதியின் முகத்திரையை கிழித்து நடக்கும் உண்மை என்ன, எப்படி நாட்டு மக்களை ஏமாத்தினான்னு சொல்றதுக்காக தான் இந்த அரசியல் ஆடுகளம். இப்ப இதுல என்ன மோசடி நடந்திருக்குன்னு சொல்றேன், அது கேளுங்க. அதாவது சில நாட்களா என்டிஏ கூட்டணியில விஜய் சார் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணம், அவரு சினிமா நடிகர், அவரு விஜய்கிட்ட பேசி எல்லாம் பண்றாருன்னு ஒரு வதந்தி வந்தது. அப்புறம் அதை மறுத்தான். இப்ப அவர் நேற்று என்ன பண்ணாரு, விஜய் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டார். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு கருத்து கேட்டார். 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. 80 பேரை கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதுக்கு இடையில
80 பேர் கூட்டணி வைக்க சொல்லிட்டாங்களே, அப்படின்னா என்டிஏவோட போய் விஜய் சேர்ந்துருவாரா அப்படின்னு பயந்தது யாரு? நம்மால் ஸ்டாலின் அரண்டுட்டார். என்னடா விஜய் கூட்டத்திலேயே 120க்கு 80 மாவட்ட செயலாளர் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, விஜய் போய் என்டிஏவோட கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம பெரிய முட்டை வாங்கிடுவோமே, குளத்தூர்லயே நம்ம தோத்து போயிடுவோமே, பையனும் தோத்து போயிடுவானே, பெரிய பெரிய முதலைகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே தோத்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் போட்ட சதி திட்டம் என்ன தெரியுமா? விஜய இதாக்கும், மூளைச்சலவை செய்யும். விஜய் பாடு போய் என்டிஏல சேர்ந்த துணை முதல்வருக்கு போயிட்டான் போச்சேன்னு சொல்லி லைலா கல்லூரி மாணவர்களை அழைச்சு திருப்பி ஒரு கருத்துக்களை போட்டு இப்பதான் நேற்று தான் சொல்லியிருக்கேன். திருப்பி ஒரு கருத்துக்கள் அவங்க சார் 1 மாசம் தான் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் சொல்லபடி ஒரு கருத்து கணிப்பு போடு அப்படின்னு. அவங்க சரி கருத்து கணிப்பு போடுறவங்க அப்படிதானே, எல்லாரும் வாங்கிக்கிட்டு மாமூலா வாங்கிட்டு போட்டுருவாங்க. எல்லாருமே அப்படிதான். பெரிய பெரிய பத்திரிகைகள் கோடிக்கணக்கில் வாங்குவோம், சின்ன பத்திரிகைகள் ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்க. இந்த யூடியூப்ல வச்சிருக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்க, சின்ன பத்திரிகை டிவி சேனல்ல லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. இவங்களாம் யூடியூப்னா ஆயிரக்கணக்கில் ரேட் அது கூப்பிட்டு ஸ்டாலின் சொன்னது கேட்டு அசந்துட்டாங்க. என்ன சொல்றாரு ஸ்டாலின்? இந்த கருத்து பண்ணி வந்து மாட்டேன், நேத்து கூப்பிட்டு நான் தோத்துருவேன்னு போடுங்க. என்ன சார், என்ன ஜெயிக்கிறதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க தோத்து போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பணம் கொடுக்குறீங்க. நீங்க இப்பதான் சமீபத்துல தான் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு பணம் கொடுத்தீங்க, நாங்க போட்டோம். இப்ப தோப்போன்னு பணம் கொடுக்குறீங்களே, என்ன சொல்லதை செய். சரி சொல்லுங்க என்ன? விஜய்க்கு தான் முதல்ல கட்சின்னு எடுத்துக்கிட்டா விஜய் தான் ஃபர்ஸ்ட் போடும். விஜய்க்கு 19%, எனக்கு 18%, எடப்பாடிக்கு 16%, அப்படி போடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இதுவரை இப்படி ஒரு கருத்து கணிப்ப தானே தோப்பேன்னு சொல்லி இதுவரை கொடுத்ததில்ல. அவங்களுக்கு ஏன் கொடுக்க சொல்றாருன்னு தெரியல. சரி சார் கொடுத்துருவோம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆனா ஒண்ணு அப்படியே சொல்லிட்டேன்னா மக்கள் அப்ப ஸ்டாலின் தோத்து போயிருவாருன்னு நினைப்பாங்க. அதனால மக்களை குழப்பணும். எப்படி குழப்பணும்? கட்சின்னு பார்த்தா தாவேகா தான் ஃபர்ஸ்ட், திமுக செகண்ட். ஆனா யாரும் முதலமைச்சர்னு பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட், 24%. விஜய் 23.something நிறுத்தி வரான்னு போடு அப்படிங்கிற. உங்களுக்கு புரியல, சரி பணம் வருது போட்டுடலாம் அப்படின்னு போட்டான். இன்னும் புரியல அந்த தலைவருக்கு, கருத்துக்கணி போட்ட தலைவருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார், ஏன் ஸ்டாலின் இப்படி கொடுக்குறான்னு தெரியல, பணம் கொடுத்து தான் தோப்பேன் போட சொல்றாங்க அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், நம்ம அரசியல்வாதியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் அறவங்க படிக்காதாரு, உங்களுக்கே மூளை இப்படி வேலை செஞ்சா நமக்கெல்லாம் எவ்வளவு வேலை செய்யும். கதையை கேட்டுக்கங்க. என்னன்னா விஜய் போய் என்டிஏ கூட்டணியில சேர போறாருங்கிற செய்தி வந்துருச்சு. ஆந்திரால இருந்து எல்லாம் மூவ் பண்றாங்க. ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு. விஜய் போய் என்டிஏவோட சேர்ந்துட்டாருன்னா நம்ம முட்டை வாங்கிடுவோமே, 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க. இதை நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாரு. அப்ப விஜய்க்கு தன்னம்பிக்கை உருவாக்கணும். ஒரு கருத்துக்களையும் போட்டு விஜய் தான் முதலமைச்சரா வரப்போறாரு, அவருக்கு தான் செல்வாக்கு அதிகம், ஸ்டாலினோட செல்வாக்கு அதிகம்னு போடு. அப்ப விஜய் என்ன நினைப்பாரு? கூட்டணி சேர்றதா இருந்தா கூட நம்மளே தான் நம்ம ஜெயிக்க போறோம்னு கருத்துக்கணிப்பு வருது, நம்ம ஏன் என்டிஏல போய் கூட்டணி சேரணும் அப்படின்னு தப்பான முடிவு எடுப்பார். அப்படின்னு விஜயை முட்டாளாக்குவதற்காக, விஜயை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. புரிஞ்சுக்கணும். தானே தோற்பேன்னு போட்ட, உலகத்திலேயே கருத்து கணிப்பு போட்ட ஒரே ஆளு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதன் பின்னால மிகப்பெரிய சதி திட்டம். ஆனா அதே சமயத்துல இந்த கருத்து கணிப்பு போட்டாங்க அவர் அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள டீலிங் எல்லாம் இருக்கு, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அது அது தனி கதை, பெரிய ட்ராக் ஓடும். எல்லாம் மோசடி, எல்லாம் பொய்யானது, இதெல்லாம் போடுறதுல அது ஒரு தனி ட்ராக், ஸ்டாலின் ட்ராக். இப்படி மாதிரி அண்ணாமலை ட்ராக் ஒண்ணு. அதுல அவங்க அண்ணாமலைக்கு நெருங்கியவர். அவங்களுக்குள்ள வரவு செலவுலாம் இருக்கு, வரவு செலவு கணக்கு இதெல்லாம். அதுல அண்ணாமலைகிட்ட இருந்து சில வரவு செலவு கணக்கெல்லாம் அவருக்கு போகல. அது எனக்கே அது வந்தது. நான் எல்லாம் புத்திமதி சொல்லி அனுப்புனேன்.
கருத்து கணிப்புங்கிறது ஒரு பெரிய இதுங்க, ஆயுதங்க. பொதுமக்கள் பாவம், நீங்க சொல்றது உண்மை நம்புறாங்க. அவனை போய் முட்டாளாக்குனீங்கன்னா அதை விட நம்பிக்கை துறவு இல்லைங்க. ஒரு மீடியா வச்சிருக்கீங்க, ஊடகத்தை, உண்மையை சொல்லணுங்க. உங்களை நம்பித்தானே நீங்க சொன்னது நடக்கும்னு நினைக்கிறான். அவனை முட்டாளாக்கி அவனை மனசை மாத்தி ஓட்டு போட வைக்கணும்னு இப்படி எல்லாம் கேவலமான வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த கருத்து கணிப்பிலே அவர் அண்ணாமலையை தூக்கினார். அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு தரப்பு சென்டர் தான். கருத்து கணிப்பு போட்டதே என்டிஏ கூட்டணியா டிஎம்கே கூட்டணியா இவங்களா மற்றவங்களா அப்படிங்கிறது தான் கருத்து கூட்டணி. ஆனா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டு, விஜயா திமுகவா இல்ல என்டிஏ கூட்டணியா, இதுதானே கருத்து கணிப்பு. இதைத்தானே கேட்டீங்க. அண்ணாமலை இங்கிருந்து உள்ள வந்தாரு. அண்ணாமலைக்கு 3% இருக்கு, 4% இருக்குன்னு ஏன் சொல்றா? கலெக்ஷன் வரல. என்கிட்டயே வந்தது இந்த பஞ்சாயத்து கலெக்ஷன் வரல. சரி, இதையாச்சும் திருப்பி அவரை பாராட்டி போட்டா கலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக, பழைய பாக்கி வசூலாகுங்கிறதுக்காக அவர் போட்டிருக்காரு. அதனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ஸ்டாலின்ல இருந்து அண்ணாமலை வரை நான் சொல்றது அத்தனையும் உண்மை. அது இதுல வந்துட்டு ஸ்டாலினுக்கு தான் இதுல பங்கு. அதாவது எங்கிட்டும் சேர்ந்து போய் என்டிஏ பக்கம் சேர்ந்து வரோம் விஜய்ங்கிறதுக்காக விஜயை ஏமாத்தணும். அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்க, ஸ்டாலின் பின்னாடி போறாருன்னு முட்டாளாக்குங்க. அதான் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்து கணிப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்காங்க. இது அப்பப்ப இந்த மாதிரி கண்ணி வெடி வைப்பாங்க. அப்பப்ப நான் சொல்லியிருந்தேன், இவங்களே கூட யோசிச்சா நமக்கு என்ன ஆகும். ஸ்டாலின் வந்து என்னோட வயசு 4 வயசு மூத்தவர். ஆனா 4 வயசு மூத்தவர்களாலுமே அவருக்கு அரசியலே தெரியாது. வைகோ சொன்னபடி ஒரு நகர செயலாளருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. காரணம் அரசியல் அவர் பெருசா ஈடுபாடு காட்டல. நாங்களாம் சின்ன வயசுல இருந்து ஈடுபாடு காட்டினோம். இவர் பாத்தீங்கன்னா அப்படி இதான் ஜாலியா வந்துட்டு போவார். மேயரா வருவர, துணை முதல்வர் வருவர அரசியல் ஜாலி. அவருக்கு பழைய கதை எல்லாம் தெரியாது. ஆனா கருணாநிதி என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஆயுதத்தை இவர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால கருத்து கணிப்புங்கிற பேர்ல உங்களை முட்டாளாக்குவதற்காக, விஜய் போன்றவர்களை ஏமாற்றுவதற்காக பண்றாங்க. அதனால விஜய் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் நீங்க தனியா எடுங்க, சுதந்திரமா எடுங்க. என்டிஏ கூட்டணியில சேரணுமா சேருங்க, நான் எதிர்க்கிறேன். எங்களுக்கு பொறுத்தவரை திமுகவை க்ளோஸ். என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? திமுகவை பதவியிலிருந்து தூக்கி இவர்கள் அனைவரும் கொள்ளையடித்த லட்சக்கணக்கான கோடி பணத்தை மந்திரிங்க, கட்சிக்காரன் எல்லாம் மணல் கொள்ளை அடிச்சவன், இது பண்ணவன், மலையை குறைஞ்சவன், எல்லா பணத்தையும் திமுக காரர்களிடம் வசூலித்து நமது தமிழ்நாட்டின் கடனை அடைக்கணும். குறிப்பா கோபாலபுரத்து குடும்பத்துக்கு உலகம் பூரா எவ்வளவு முதலீடுகள் இருக்கிறதோ அத்தனை இது பண்ண மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்த அந்த பணத்தை தான் திருப்பி வாங்கி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனை அடைக்கணும். இதை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு நீட்டும். அதனால விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி சேர்ந்து இருந்தீங்கன்னா நல்லது, 0 வாய்க்கலாம். அதனால நல்ல முடிவு எடுங்க, ஒன்று சேருங்க.